இந்த மூவில அந்த ஆக்ட்ரஸ் பிரெக்னென்ட்டா இருக்கும்போதே நெறைய ட்ரிங்க் பண்றாங்க. பட் ரியல் லைஃப்ல இப்படி ட்ரிங்க் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? ஹாய், ஐம் ஸ்ருதி ஸ்ரீ, மாம் ஆஃப் 3 அண்ட் கோ-ஃபவுண்டர் ஆஃப் பியாம். யூசுவலா அம்மா சாப்பிடுறதுலேருந்து நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் குழந்தைக்கு போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுக்காக இது ஒரு ஃபில்டர் கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் ஆல்கஹால். யூசுவலா பிளசன்ட்டா அம்மாவோட பாடியில இருக்கிற நியூட்ரியன்ஸையும் ஆக்ஸிஜனையும் பேபிக்கு குடுத்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணும். பட் ஆல்கஹால் ரொம்ப சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ். அதனால அது ஈஸியா வாட்டர் அண்ட் ஃபேட்ல சால்யுபிளா இருக்கிறதுனால இது ஈஸியா பிளசன்ட்டாவை கிராஸ் பண்ணி பேபிக்கு ரீச் ஆயிருது. ஒரு ரிசர்ச் ஸ்டடி படி அம்மா பிரெக்னென்ட்டா இருக்கிறப்போ ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிளட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கோ சேம் பெர்சன்டேஜ் வித்தின் 2 ஹவர்ஸ்ல வயிற்றுல இருக்கிற பேபிக்கும் பிளட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அண்ட் ப்ராப்ளம் என்னன்னா பேபியோட லிவர் ஃபுல்லா டெவலப் ஆகாதனால ஆல்கஹாலை பிரேக் டவுன் பண்ண முடியாது. இதனால அவங்க லாங் டைம் ஆல்கஹாலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இதனால அவங்களோட பிரெயின் செல் ஃபார்மேஷன், நியூரல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஓவரால் growth எல்லாமே இம்பாக்ட் ஆகுது. இதனால சில பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம், இல்லைன்னா பிறந்தாலும் பர்த் டிஃபெக்ட்ஸோட பிறக்கலாம். அது இல்லாம ஃபீட்டல் ஆல்கஹால் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருங்கிற லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் பிஹேவியரல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். ஸோ அப்போ ரெகுலரா பண்ணக்கூடாது. அக்கேஷனலா ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்னா சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் WHO அண்ட் CDCP there is nothing called safe amount of alcohol during pregnancy. ஸோ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. பட் நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னு தெரியாமலே ஆக்சிடென்டலா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்கன்னா டோன்ட் பேனிக், இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க அண்ட் உங்க டாக்டர் கூட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டேக்கிங் மைண்ட்ஃபுல் டெசிஷன்ஸ் சேவ்ஸ் யூ அண்ட் யுவர் பேபிஸ் ஃபியூச்சர். இது மாதிரி வேற என்ன டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.